ஒழுங்கா மரியாதையா எல்லாரும் செல்போனையும் என்கிட்ட கொடுக்க சொல்லு. இல்ல ரிமோட்டை ஆன் பண்ண டோட்டல் பில்டிங்கே க்ளோஸ். பாருங்க, யாரும் போனை கையில எடுத்து தப்பு பண்ணிடாதீங்க. உள்ள பாம்பு இருக்கு. வெடிச்சதுன்னா மொத்தமா ப்ளீஸ் போனை கொடுத்துருங்க. பால்காரன் கையில யாரா துப்பாக்கி கொடுத்தது? குடுமா என் பொண்ணுக்கு கல்யாணம் தான். உனக்கே கல்யாணம் சொல்ல விட மாட்டாரியா? போன குடியா. போன் முக்கியம் தம்பி எனக்கு. விட்டு பண்ண பாப்பியா? இல்லைன்னா என் கை நடுங்க. போன கொடு. மா நம்பர் கொடுமா. வாட்? ஃபோன் கொடுமா. ஸ்டூபிட். ஃபோன் அங்கிள். எல்லா போனையும் வச்சுட்டு பொட்டி எடுத்துட்டு வா. ஓ சார், எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? தயவு செஞ்சு எங்க எல்லாரும் வெளியில விட்டுருங்க சார். நாங்க என்ன சார் பண்ணோம்? எங்க சார் கஷ்டப்படுத்துறீங்க? நான் வேலைக்கு போகணும் சார், ப்ளீஸ் சார். பாருங்க, பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் இல்லை, பேங்குக்கும் எனக்கும் தான். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. ஐயோ பாப்பா. இப்ப என்ன பண்ண போறீங்க சார்? போன் அடிக்குது, எடுத்து பேசுங்க. ஹலோ, இங்க வந்திருக்கிறது கனக அப்பா இல்லைங்க, வேற யாரும். உங்க கண்ணெல்லாம் வச்சிருக்காரு. நம்ம புள்ளை ஏதாவது பண்ணிடுவாருன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உங்க பேங்க்குக்கு யாரும் வந்திருக்காங்களாமே, அவங்க சொல்றத பண்ணி தொலைங்க. நீ முதல்ல பயப்படாம இரு. குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. என் முன்னாடி தான் இருக்காரு, நான் பேசிக்கிறேன். ஏங்க, எனக்கு புள்ள தாங்க முக்கியம். அவங்க சொல்றத பண்ணுங்க. பக்கத்துல தான் இருக்க, நான் பேசிக்கிறேன். நீ பயப்படாத. குழந்தைய பாத்துக்க. சார் என்னாச்சு சார்? என்ன சார் நடக்குதுங்க? ஹலோ, போன் அடிக்குது, முதல்ல எடுத்து பேசு. ஸ்வேதா பேசு. ஹலோ கார்த்தி, சொல்லு ஸ்வேதா. ரொம்ப பயமா இருக்குடா. என்னாச்சுமா? அப்பா சடனா நம்ம வீட்ல கதவெல்லாம் சாத்திட்டு துப்பாக்கியோட மிரட்டுறாருடா. அப்பாவா? ஸ்வேதா, நீ டென்ஷன் ஆகாத. அவரு சொல்றத கேட்கலன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டுறாரு. ஸ்வேதா. அங்கிள். அங்கிளாவது மயிராவது அங்க என் ஃப்ரெண்டு வந்திருக்கான்ல, அவன் என்ன சொல்றான்னு கேள்றேன். இல்ல வயிற்றுல இருக்கிற உன் குழந்தை இந்த உலகத்தை பார்க்கணுமா வேணாமா நீ முடிவு பண்ணிக்க. ஹலோ அங்கிள், அங்கிள், அங்கிள். சார், உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? அவ கன்சீவா இருக்கா சார். அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு. கொஞ்சம் சார் அவசரப்படாத. டேய், சட்டம் முடிட்டாங்கடா. ஆமாண்டா, கதை மட்டும்தான் நான் நம்ப எழுதணும். ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் வேற ஒருத்தன் பண்ணிட்டு இருக்காண்டா. அப்போ நம்ம கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் தானா? ஏய், அங்கே ஒருத்தன் ப்ளூடூத்தில் பேசிக்கிட்டு இருக்கான், பிடிக்கிட்டு வா, பிடிக்கிட்டு வாடா. பட்டு பட்டு சுட்டுட்டு இருக்காரு. பாட்டு கேட்குதா உனக்கு? உங்களோட ஃபோன் இருக்குல்ல? இருக்கு அங்கிள், அதையும் வச்சுக்கவா? உங்க அப்பா கூப்பிடு. அப்பாக்கா? உங்க அப்பா இன்ஸ்பெக்டர் கூப்பிடியா? அப்பா சொல்றேன், பர்த்டே ஷூட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஷூட்டிங்ல தான் இருக்கேன், ஷூட்டிங்ல தான் இருக்கேன். அப்பா நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் கேளுப்பா. அப்பா, ஃபாதர் பாய் அவர் ஃப்ரெண்டுங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டு வந்தார்ல. ஆமா. அதுல ஒருத்தர் டி நகர் இருக்க ஐபிபிசி பேங்க் இருக்குல்ல, அங்க பாம்பு துப்பாக்கிலாம் வச்சு எல்லாரும் பேட்டிட்டு இருக்காருப்பா. என்னடா சொல்ற? ஒருத்தரை காலில் வேற சுட்டுட்டாருப்பா. உனக்கு ஒன்றும் ஆகல? பயமா இருக்கு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. அல்லாதப்பா. போன கொடு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படும். ஹலோ, இன்ஸ்பெக்டர் சாருங்களா? இப்போ உங்க மயம் பேச கேட்டீங்கல்ல, அத்தனை உண்மை. இந்த பேங்க் மேனேஜர் வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு, அசிஸ்டன்ட் மேனேஜர் வீட்டில் இன்னொரு ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. நான் இங்க சொன்னா அங்கே சுட்டுருவாங்க. இதெல்லாம் எங்களோட ப்ரீ பிளான். நான் சொல்றத மட்டும் செய், உன் அதிகார புத்தியை காட்டிடாத. வெயிட், இப்போ உனக்கு என்னதான் வேணும்? ஒன்றும் இல்லை, நோவா மிக்ஸ் பென் 30 இன்ச்சில் வாங்கி கொண்டு போய் முதல்ல எங்கள் பசல் பாய்ட்ட கொடுங்க. இல்லை இல்லை
நீ சொன்ன எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு கொடுத்துட்றேன். என் பையனை ஒன்றும் பண்ணிடாத. ஹலோ ஹலோ அங்கிள், அந்த இன்சுலினை என்கிட்ட கேட்டிருந்தா வர வழியில் ஆட்டோ நிறுத்தி மெடிக்கலில் வாங்கி கொடுத்துருப்பல. அதுக்கு ஏன் அங்கிள் பாம்பு துப்பாக்கியில் வச்சு எல்லாரும் மிரட்டிட்டு இருக்கீங்க? இனிமே எல்லாம் நியூஸ் சேனல் தான். இந்த பேங்க்லயே சின்சியாரிட்டியான சார்னா நம்ம கல்யாண் சார் தான் சார். சார் என்ன சார் பண்றீங்க? ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெயரோ கல்யாணம், ஆனால் திருமணமாகவில்லை. கொடுமை. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லேட் ஆகி போச்சு. சரி விடுங்க கல்யாண் சார், கோச்சிக்காதீங்க. நான் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க சார். ஆனே கஷ்டத்துக்கு தாலியை அடகு வைக்க வந்தா காதல் கவிதையா? முன்ன பின்ன தாலியை பார்த்துருக்கியா நீ? நிறைய பார்த்துருக்கேன். இதை கட்டுறதுக்கு தான் கழுத்து தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் உன்கிட்ட கழுத்து இருக்குல்ல, மாட்டிக்கிட்டு தொங்கு. கண்ணி கழியாம இந்த கல்யாணம் கட்டையில போக மாட்டான். யூர் அன்லக்கி கேர்ள். நான் அன்லக்கி கேளாக்கும். பாடையில 7 வயசுல உனக்கு மேடை கேக்குதா? தாலியை குடியா? இந்தாமா நீ எல்லாம் தள்ளி உட்காரு. கழுத்து பைய பாஞ்சிட போற. கடைசி வரைக்கும் நீ தாலியை பார்த்துக்கிட்டே தான்டா. சார் என்ன சார் பேங்க்குள்ள 2000 வரீங்க? 18 வருஷமா இஎம்ஐ கட்டிட்டு வரேன். இந்த மாதம் தான் லாஸ்ட் மாதம். இப்போ தான் முடிச்சுட்டு போகிறேன். இந்த பேங்க் ஒரு பெரிய கும்பிடு சாமியோ. நல்ல வேலை, இன்னொரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நினச்சி பார்க்கவே முடியலப்பா. பணத்தை எந்த கவுண்டரில் போடுறது, யார்கிட்ட கேட்கறது ஒன்றுமே புரியலையே. இது யாரு? அங்கிளே நேத்தா ஊர்லேருந்து வந்தார். இன்னைக்கு நான் தான் பேங்க்கே கூட்டு வந்தேன். அதுக்குள்ளே எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு பிட்ட போடுறேன். டேய் நீ எல்லாம் 2K கிட்ஸ். உனக்கெல்லாம் அவரை பற்றி என்னடா தெரியும்? நாங்கெல்லாம் 90s கிட்ஸ். எங்கள் காலத்தில் அவர் தாண்டா கனவு நாயகன். 90s நீங்கள் பார்த்தா எப்படி தெரியுது? 70s மாதிரி தெரியுது. ஓடிடு. உன் பாதம் போகும் பாதனா. சக்சஸ். என்னடாச்சு மச்சான்? ஆல் சிசிடி ஹேக் பண்ணிட்டேன். சூப்பரா மச்சான். ஏய் பாலா, ஹாய். இங்கே அங்கிள் கிட்ட ஈவெண்ட் அட்வான்ஸ் வாங்க வந்தேன். வாங்கிட்டு கிளம்பிடுவேன். சரி ஓகேடா, கேரி ஆன். ஒர்க் ஓகே ஓகே. சார் பேங்கில் பணம் போடணும். அந்த டெபாசிட் மிஷின் போங்க. மிஷின்லாம் போட முடியாது, தொகை கொஞ்சம் பெருசு. எவ்வளோ வச்சுருக்கீங்க? 35 லட்ச ரூபா. 35? 35 லேக்ஸா? 35 லேக்ஸா? சார் வாங்க சார், நம்ம மீட்டிங் ரூமில் உட்காந்து பேசுவோம். வாங்க சார், இங்கே உட்காருங்க சார். சார் நீங்கள் ஜூஸ், டீ, காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், லெமன் டீ போதும். 1 செகண்ட் சார். ஒரு லெமன் டீ இமிடியேட்டா. சார் சவுத் இந்தியாவிலே வெரி சேஃபஸ்ட் பேங்க் சார் நம்ம பேங்க்கு. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம் சார். அப்படி நீங்கள் பண்ண நினச்சா ஒரு கால் பண்ணால் போதும் சார். நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து கொடுத்துட்டு போயிடுவேன் சார். அதெல்லாம் இப்போ ஒன்றும் வேணாம் சார். இப்போதைக்கு பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும். சரிங்க சார். சார் 2 மினிட்ஸ் சார், நான் ஃபார்ம் எடுத்து வந்துடுறேன் சார். அந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே இருக்கு. சரி சார், 2 மினிட்ஸ் சார். குட் மார்னிங் சார். என்ன சார் ஏசி ரூமில் பரபரப்பாக இருக்கீங்க, பயங்கரமாக வேத்து போயிருக்கு. ஆடிட்டிங் போயிட்டு இருக்குல்ல, மார்ச் ஏப்ரல் பரபரப்பு எனக்கு தானே தெரியும். கூல் சார். நேர்மையாக இருக்கிறவங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது சார். முதல்ல என் பிரச்சனை என்னன்னு கேளுங்க. சொல்லு சார். தூக்கி அதை ஓரம் போட்டு என்னன்னு கேளுங்க சார். சார் என் பொண்டாட்டி கேட்டான்னு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டை வளைச்சி போட்டோம்ல, இப்போ அது அவளுக்கு போர் அடிச்சு போச்சான். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் 20வது ஃப்ளோரில் வீடு வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிறா சார். சில்லுன்னு காற்று வரணும்ல. ஏன் சார் நம்ம பேங்க்கில் அப்படிப்பட்ட ஃப்ளாட்டு பணம் கட்டாமல் இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள், நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஏண்டா
ஏற்கனவே பணம் கட்ட முடியாத வீட்டை தான் நீ வாங்கிட்டு இருக்க. இதுல 20வது ஃப்ளோரா? ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. எதுக்குவா நீ இப்படி பேசிட்டே இரு. நான் இந்த மாதம் டார்கெட்டே முடிச்சிட்டேன். என்னடா சொல்ற? ஒரே ஆள் சிங்கிள் பேமெண்ட்டு 35 lakhs டெபாசிட்டு. இதை அப்ளை பண்ணிட்டு லீவை போட்டு ஊட்டி கொடைக்கானல் போயிட்டே இருப்பேன். பார்க்கறதுக்கு கிராமத்தை மாதிரி இருக்கான். இவங்கிட்டே இவ்வளோ பணம் இருக்க போகுது. ஏன் கிராமத்தாண்ட பணம் இருக்கக்கூடாதா? ஏய், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கிராமத்து விவசாயிகிட்ட தான் நம்மள மாதிரி படித்தவெல்லாம் கையேந்தி நிற்க போகிறோம். கிராமத்தான்னு கிண்டல் பண்ணுறது முதல்ல நிப்பாட்டு. என்ன மாப்பிள்ள? என்ன முக்கியா போயிட்டியா? நல்லபடியாக வந்து சேர்ந்துடும் மாப்பிள்ள. நானும் இங்கே வந்துட்டேன். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி தான். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாமா? நான் பேங்க் வந்துட்டேன். நல்ல விஷயம்பா, நானும் வந்துட்டேன். ஆரம்பிக்கலாமா பாய்? அல்லா, என்னடி உங்க அப்பா எவ்வளவு நேரமா இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? என்கிட்ட கீயாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. யாரப்பாடி? எங்க அப்பா. உங்க அப்பா தாண்டி. எங்க அப்பாவா? எங்க அப்பா என் கூட கார்ல வந்துட்டு இருக்காருடி. ஏய், என்ன விளையாடுறிய? கட்டப்பை எடுத்துட்டு வந்திருக்காரு. கண்ணுல பூ விழுந்திருக்கு. பூவா? உங்க அப்பா தான் சொன்னாரு. காதுல தாண்டி யாரோ பூ சுத்தி இருக்காங்க. வந்திருக்கிறது எங்க அப்பாவே இல்ல, வேற யாரோ. உங்க அப்பா இல்லையா? அப்போ ஹலோ, ஏய் இருக்கியாடி? ஹலோ, என்னப்பா ஆச்சு? ஸ்கிரீன்லாம் மூடி இருக்கு, கதவை சாத்துறீங்க. என்ன ஆச்சுப்பா? என்னத்தா, நான் கனகாவோட அப்பா இல்லைன்னு தெரிஞ்சிச்சு இல்லை? பேசாமல் வாயை மூடிட்டு இருந்தீங்கனுக்குள்ளே உட்காரு. இல்லை, இந்த 6 புல்லட்டில் ஒரு புல்லட்டு உனக்கு, இன்னொன்று உன் பொண்ணுக்கு. என்னப்பா பண்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. விளையாடாதீங்கப்பா. உங்களை என் அப்பா மாதிரி தானேப்பா நினைச்சேன். இங்க பாருங்க, யார் நீங்க? எதுக்கு இப்படி வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல எந்திரிச்சு வெளிய போங்க. நீங்க கனக அப்பா இல்ல. ஏய், இன்னும் 5 நிமிஷத்துல பெட்டி வெளியே வந்துடும். லோடிங் அமௌண்ட் எவ்வளோப்பா? 2 crore சார். ஓகே, நம்ம ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வண்டிக்கு எடுத்துகிட்டு போங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோ. பெட்டி வெளியே வந்துட்டு ரெடியாக தான் இருக்கேன். விளாட்டாருங்க சார். லாஸ்ட் இயர் ஸ்டேட்மெண்ட். Compared to the last year target, this year it is very less. Why? What is the reason? சார், நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் டீமை புஷ் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். No, I'm not satisfied. சார், டெபாசிட்டில் இது பெஸ்ட் ஸ்கீம் சார். 35 lakhsக்கு மேலே டெபாசிட் பண்ணால் 5.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சார். அது மட்டும் இல்லை சார், இதை மெடிக்கல் இன்சூரன்ஸாக கூட பயன்படுத்திக்கலாம் சார். சாரி சார், சப்போஸ் நாளைக்கே நீங்கள் இல்லைன்னா கூட உங்கள் குடும்பத்துக்கு போய் பணம் சேர்ந்துடும் சார். எங்கள் குடும்பத்து மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை. ஆமாம் சார். சார், நீங்கள் சைன் மட்டும் பண்ணுங்கள் சார், நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்தாங்க சார். சாமானியனா சார்? சரி சரி சார், இந்த அமௌண்ட்டு 500 2000 சார்? நீங்களே பார்த்துங்க. பார்க்குறேன் சார். சார், பெட்டி ஏதாவது மாற்றி எடுத்து வந்துட்டீங்களா சார்? தெரியல. பவர்ஃபுல் RDX 00 ரிமோட் பாம் வெடிச்சதுன்னா 500 மீட்டருக்கு ஒரு காக்கா கூட மிஞ்சாது. போய் மேனேஜர் வர சொல்லு. ரிமோட் கையிலே இருக்கு, அமுக்குனே 50 பேர் காலி. வர சொல்கிறேன் சார்.
மொத்தம் 2 வருஷம். சார் அவன் பணம் டெபாசிட் பண்ண வரல சார். துப்பாக்கி பாம்பெல்லாம் வச்சிருக்கா சார். பயமா இருக்கு சார். பாமா? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். வா சார் 1 மினிட் சார். யோ யாரியா நீ? என்ன இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்திட்டு எதாச்சும் வெளியே போய. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? ஹலோ ஹலோ மாஸ்டர், நீங்கள் எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் பண்ணுறீங்க தெரியுமா? மாட்டினீங்க லாக்கப்பு டெத்து தான். அதில் நீங்கள் தான் கில்லாடியாச்சே. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. சரி, இப்போ உங்களோட மோட்டிவ் தான் என்ன? சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபோனில் ரெக்கார்டே பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிமாண்ட், இந்த பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர் வீட்டில் இருந்து 2.25 லட்ச ரூபா ரெடி பண்ணி உடனே கொடுக்கணும். டிமாண்ட் நம்பர் 2, இந்த பேங்கில் என் ஃப்ரெண்டு பசல் பாய் 35 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காரு. அதுக்கு 13% வட்டி வீதம். மொத்தமாக 3 வருஷத்துக்கு என்ன வருமோ அதை உடனடியாக அவர் அக்கௌண்ட்டில் சேர்க்கணும். ஓகே தள்ளியா? டிமாண்ட் நம்பர் 3, எதுக்கு இங்கே வரான்? காலை பஞ்சராக்குன்னு பார்த்தாம பாடியை பஞ்சராக்க வரானோ? இங்க லோன் வசூல் பண்ற கோகுல் ஒரு புது வீடு வாங்கியிருக்கான். அதை காலி பண்ணிட்டு நான் சொல்ற ஆளை லேட் பண்ணாம உடனடியா அந்த வீட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க. என் வீட்டையா? இந்த 3ஐயும் செய்யுங்க, மற்றத அப்புறம் பேசிக்கலாம். ஹலோ ஹலோ, என்னையா இவ்வளோ சில்லியா டிமாண்ட் வைக்கிறான்? கடையே அவங்ககிட்ட இருக்கு, கமர் கட்டு கேட்குறான். சார் அவங்கள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது சார். நம்மளை குழப்பி விட்டு வேற ஆச்சும் ரூட்ல போயிடுவாங்க. வேற எந்த ரூட்? அதான் 4 பக்கம் பிளாக் பண்ணிருக்குமே. 3 கோரிக்கைகளை வைத்த மர்ம நபர். The bank robbers has put 3 demands in front of the Chennai Police Commissioner Mr. R. Murugavel. தற்போது கிடைத்த செய்தி, சென்னை காவல்துறை ஆணையர் ஆர் முருகவேல் கொள்ளையர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர்கள் 3 கோரிக்கைகள் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த 3 கோரிக்கைகளையும் ஏற்க காவல்துறை தயாராக உள்ளதாகவும் கூறியுள்ளார். இது பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹலோ சார், என்ன ஆபீசர் நீங்க? என்ன பொண்ணு கொடுத்து பொண்ணா எடுக்க போறீங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு? டபக்குன்னு உள்ள ஏறி குதிச்சு படப்படன்னு சுடுங்க சார். இங்கிலீஷ் படமெல்லாம் பார்க்கறது இல்லையா நீங்க? ஏண்டா நீ தமிழ் படமெல்லாம் பார்த்தது இல்லையா? போட செக்கு போட அந்த மூஞ்சி வாடி குருசு அடி வாங்கினா அப்படியே புலகாங்கி இதை படைஞ்சிருவா. 35 லட்சத்துக்கு 13% வட்டி, அதுவும் 3 வருஷத்துக்கு. நாங்க ஏன் சார் உங்களுக்கு கொடுக்கணும்? சார் நான் எதுக்கு சார் சம்மந்தமே இல்லாம உங்களுக்கு 2.25 லட்ச ரூபா தரணும்? சார் இவங்க கூட பரவாயில்ல சார். என் பொண்டாட்டிக்காக நான் ஆசையா வாங்கின வீடு சார் அது. நான் ஏன் சார் உங்களுக்கு என் வீட்டை தரணும்? வீடா உழைச்சா வாங்கின சார்? நான் வேணா ஒரு ஐடியா தட்டுமா சார்? என்ன சார், இந்த பக்கம் ஒரு லாக்கர் இருக்கு சார். அதுல 200 பவுனுக்கு மேல நகை இருக்கு சார். இந்த பக்கத்துல இருக்கிற லாக்கர்ல பெட்டி நிறைய பணம் இருக்கு சார். சார் அடிச்சா 6 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் சார். இவனுக்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க சார். நீங்க ஓகே சொன்னா அஸ்ட் ஆளுக்கு 50-50 சார் பண்ணிக்கலாம் சார். சார் நீங்க 70 ஏத்துங்க சார். எனக்கு 30 போதும் சார். அப்படி பேங்க்ல கொள்ளையடிக்க வந்தவனா? ஏய், ₹1 வைக்கிறது கூட உனக்கு நெத்தியே இருக்காது. பொட்டிலே போட்டு தள்ளிடுவேன். போய் ஓரமா உட்காரு சார். போடா. ₹1 கூட எனக்கு வேண்டாம் சார். ஹலோ ஹலோ ஆதித்யன், எல்லாரும் சேஃப் தானே? சொல்லுங்க. சேஃபா இருக்கும் சார். ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கிட்ட எல்லாம் பேசியாச்சு ஆதித்யன். நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்டோட பேசிட்டு தான் இருக்கோம். டோன்ட் வரி. சரி சார். உள்ள ஆடிட் டீம் கிட்ட இத சொல்லிடுங்க. சார் அவர் கேட்ட டிமாண்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா சார்? ஆதித்யன், அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல 13.5% இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. நம்ம பேங்க் அத அலோவ் பண்ணாது. பேங்க் ரூல்ஸ் உங்களுக்கே தெரியும்ல. என்னாச்சு சார்? சார் என்னாச்சு தெரியல. அவங்க ஃபேமிலி எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க சார். அதுக்காக ரோட்ல போற வரவெல்லாம் கையில துப்பாக்கி எடுத்து பேங்க்குள்ள வந்துட்டா எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட முடியுமா? என்ன பேசுறீங்க? ஒரு மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. சார் என்ன சார் இவ்வளவு கேஷுவலா சொல்லிட்டீங்க? நம்ம பேங்கோட ஸ்டாஃப்ஸ், நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் சார். ஏதாவது பண்ணி அவங்களுக்கு செட்டில் பண்ணணும் சார். அப்பதான் நாங்க உயிரோட வெளியில வர முடியும் சார். ஆதித்யன், உங்க இமோஷன் எனக்கு தெரியுது, பட் சிஸ்டத்துக்கு தெரியாது. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதுதான் ஆதித்யன் என்னால செய்ய முடியும். சாரி, I'll get back to you later. சார் சார் சார்
கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சாமி, குழந்தையே இல்லை சாமி. ஏண்டா குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியே எப்படா குழந்தை பிறக்கும்? ஏன்டா இங்கே வந்து என் உயிர் எடுக்கிற? போ போ. நல்லாரு சாமி, பாப்பா சொல்லு சாமி. பார்வை ஏன் பத்திக்கிட்டே இருக்குது? ஏன் லேட்டு? நீ ஏன் கான்வெகேஷனுக்கு வரல? எனக்கு 1000 வேலை. என்னையா 1000 வேலை? அவர் இப்ப மூக்கு இல்ல, கருப்பு. அவர் எப்பவுமே கருப்பு தானே. சொல்லாத, துண்ணு பூசுங்க. நீ உங்க அப்பா நல்லா பாத்துக்கிறு, நீ உங்க மகளை நல்லா பாத்துக்கிறு. நீங்க உங்க உடம்ப பாத்துங்க, உங்க கையால பிரசாதம் கொடுங்க. இந்தா நல்லாரு நல்லாரு நல்லா. சித்தப்பா, அப்பா அங்க பின்னாடி தான் இருக்காரு. நீ எங்கே போயிருந்தப்பா? இந்த எல்லை கொண்டு அப்பாட கொடுப்பா. அப்பா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் வயித்தோடு இருப்ப. இந்த இளநியாவது குடி. விரதம் இருந்த தானப்பா சாமி வரும். என்ன இன்ஜினியரிங் மேடம், என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்க ஐடி ஆஃபீஸர். ஜாப்க்கு போல லீவா? இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. பயங்கர ஒர்க் பிஸி. நாளைக்கே சென்னை கிளம்பணும். ஏய், எனக்கும் ஏதாச்சும் ஜாப் இருந்தா சொல்லலாம்ல. படித்தா சிவில் இன்ஜினியர் தானே ஒத்த கால நிற்ப. இப்போ நான் ஐடி ஃபீல்டுக்கு வரேன்ற. வீட்லயே எத்தனை நாள் தான் வெட்டியா உட்காந்துருக்கிறது? நானும் வேலைக்கு போனா தானே சங்கராக்கும் பெருமையா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நீ ஒரு ரெஸ்யூம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடு. நான் நாளைக்கு அச்சாட்ட பேசிட்டு வந்து சொல்கிறேன். ஓகேவா? என்ன மச்சான் திடீர்னு மாப்பிள்ளையோட இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, தம்பி வேலை பார்க்குற கம்பெனியில் மருமகளுக்கு ஒரு வேலைக்கு சொல்லியிருக்கானா, அது என்னன்னு சொல்லு. ஆமாம் மாமா, எங்கள் கம்பெனியில் திவ்யாவுக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது. அச்சாட்ட நான் பேசிட்டேன். இன்னைக்கே வர சொல்லிட்டாங்க. இன்னைக்கே வா. ஏமா நீ படித்த படிப்புக்கு இந்த வேலைக்கும் சரியா வருமா? எனக்கு ஓகே தான் சங்கரா, பாத்துக்கலாம். ஐயா பாப்பா இன்ஜினியரிங் படிச்சிருக்கு. ஆமா, அவன் ஐடி கம்பெனியில் வேலைக்கு சொல்கிறான். ஆமா, அது சரியா வருமானு யோசிக்கிறியா? பாப்பா படித்த படிப்பு உண்டான வேலை அப்புறமா கிடைக்கிட்டான். இப்போ எந்த வேலை கிடைக்குதோ அதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி போகிறது தானே புத்திசாலித்தனம். நீ என்ன சொல்ற? சரி சங்கரா, நான் போறேன். அதான் பிள்ளைய சரி நினைச்சா நீங்க பொட்டி படுக்கையெல்லாம் கட்டி ரெடியா இருங்க. பிள்ளைங்களோட நம்மளும் மெட்ராஸுக்கு போயிட்டு வந்துடும். நீ வாப்பா. அப்படியா? ஆமாம்மா, அப்படிதான். நான் போயிட்டு வாங்க பிள்ளை. Tell about yourself. Sir, I'm Divya from Madurai and I've completed my civil, sir. And I really want to work in IT company. I like your positive attitude. Thank you. You are appointed. Thank you so much, sir. அம்மா திவ்யா, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோமா. ஐஸ் வாட்டர் குடிக்காத, சளி பிடிச்சிக்கிறோம். சுடுதண்ணியா குடி. வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடு. மறக்காம செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளி. சீகத்தோல் இருக்கு, அதை தேய்ச்சி குளி. கண்ட கண்ட ஷாம்பு குளிச்சிங்கன்னா உன் மண்டை மச்சா மண்டை மேல ஆயிருமா? நான்லாம் இருந்துப்பேன் சங்கரா. நான் சின்ன குழந்தையா என்ன? எனக்கு என்னைக்குமே நீ சின்ன குழந்தை தானம்மா. மாப்பிள்ள, நான் வேணா கடைக்கு போய் ஒரு நைட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அதை மாட்டிக்கிட்டு பாப்பாவோட ஹாஸ்டலுக்கு போயிருங்க. சங்கர் நாராயணங்கிற பேரை சங்கரின்னு மாத்திக்கிருங்க. கூப்பிடுறாங்க, போமா. சங்கரா கூப்பிடுறாங்க. சங்கரா சரி ஓகேமா, உடம்பு பார்த்துமா. இந்த பத்தமா வச்சுக்கோ. பொட்டியெல்லாம் எடுத்துட்டு போயிடாத. மறந்துடாதம்மா சொல்லலாம். ஹே, உங்க அப்பாவே ஹாப்பியா தான் போறாரு. நீ ஏன்டி ஃபீல் பண்ற? உனக்கு பார்க்க அப்படிதான் தெரியும். நீ அந்த சைட் போய் பாரு. அது எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கோன்னு எனக்கு தான் தெரியும். என்ன மாப்பிள்ள இது பச்சை பிள்ளையாட்டம்? அதெல்லாம் பத்திரமா இருந்துக்கிறேன். நீங்க வாங்க வாங்க வாங்கன்றல்ல. இந்த பாரு செண்பகம், முந்தி மாதிரி பாட்டு பாடி பால் கறக்க முடியாது. ஜென்ரேஷன் மாறி போச்சு. இதுக்குன்னு ஒரு மிஷின் வந்திருக்கு, அதை மாட்டி விடுறேன். நீ ஏன் கறந்துக்க. இந்த புள்ள நிறையா தின்னு அப்பதான் பால் நிறையா வரும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பாட்டு பாடி பால் கறந்தாலும் அந்த காலம். இப்ப எல்லாம் பாலை கறக்கும்னாலே போராட வேண்டி இருக்குல்ல. ஆமா, ஒரு பெரிய புருஸ்லி போராடி குங்குமப்பூ போட போற வேலையை போடுற வெண்ண மாப்பிள்ள. நீங்க பாட்டு பாடினேன்டா, எப்படிப்பட்ட மாடு கறக்கும், எப்போ வேணாலும் கறக்கும். பால் என்ன காப்பியாவது கறக்கும். நீங்க பாடுங்க. மச்சான் ஆசைப்பட்டீங்கல்ல, பாடிடுறேன். இப்ப பாருங்க. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மத. சங்கரா, என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு? என் மனமேனு பாடின உடனே உங்க மக வந்துருச்சு. அதானே, வேலையை விட்டுட்டியா? ரொம்ப சந்தோஷமா. அடடே, உலகத்திலேயே பொண்ணு வேலையை விட்டுட்டு வரணும்னு சந்தோஷப்படுற ஒரே ஆள் நீங்க தான் மாப்பிள்ள. இல்ல சங்கரா, வீக்கெண்ட் லீவு. உன் நினைப்பாவே இருந்துச்சு, வந்துட்டேன். மாமா, உங்க பொண்ணை பத்திரமா உங்கள்ட்ட வந்து விட்டுட்டேன். இனிமே நீங்க தான் பாத்துக்கணும். வாங்க போலாம். நான் மாப்பிள்ளை கொஞ்ச நேரம் பேசுறேன். அட வாங்கப்பா போலாம். ஐயா விட மாட்டான், நான் போயிட்டு வரேன் மச்சான். சரி சரி செண்பகம், நீ சாப்பிடு.
சென்னையில் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கில் சொரணம் எல்லாம் போச்சு. உன் கை பக்குவமே தனிப்பா. நான் வேணா ஒன்று பண்ணுறேண்ணே. உங்கள்கிட்ட நானும் சென்னைக்கு வந்து உனக்கு சமைச்சு போடுவா. அப்போ தோப்பு தரவெல்லாம் யார் பார்க்குறது? ஏடா திடீர்னு குரலை மாற்றி பேசுகிற? அப்பா மாமா ஒன்று இருக்காருப்பா. அண்ணா வாங்க வாங்க மாப்பிள்ள. என்ன மச்சான் சாப்பாடு பழமா இருக்கு. திவ்யா குழம்பு கொடுமா. இதை சாப்பிட்டு பாருங்க. மச்சான் வச்ச குழம்ப ஒதுக்கி தள்ளுங்க. மீன் குழம்பு யார் மாமா சமைச்சாங்க? வேற யாரு? மாப்பிள்ள தான். நான் மீன் குழம்பு வச்சா மீனே சாப்பிடாது. இது மக வச்ச குழம்பு. வரப்ப சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டுப்பா. அட பாவி, இப்போதான் என் கைப்பக்கம் வரவே வராதுன்ற. இப்போ ஒரே நிமிஷத்தில் மருமக கொண்டாந்து கொடுத்த குழம்பு செம்ம டேஸ்ட்ன்ற. எப்படி மாற்ற மாற்றலாம் மாப்பிள்ள? சுச்சுவேஷன். சென்னையில் என் பொண்ணு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி வேலை செய்யுது. ஆமாம். உங்கள் பையனும் 4-5 பசங்களோட பேச்சுலராக இருந்து வேலை செய்கிறாப்புல. அதுவும் ஆமாம். நான் என்ன நினைக்கிறேன், 2 பேரும் ஒன்றை தங்க வச்சான்னா எனக்கு புரியலையே. உங்களுக்கு ஒன்றும் புரியாது. உங்கள் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க சம்பந்தம் பேச வந்திருக்கேன். புரியுதா? மாப்பிள்ள உங்களுக்கு சம்மந்தம் தானே?